அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 100 ஆண்டுகள் கழித்து செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவானது பாத்தீங்கன்னா நவபஞ்ச ராஜயோகத்தை ஏற்படுத்துதுங்க. ஸோ அதனால இன்று முதல் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அதேபோல் இவர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, பொருளாதார ரீதியாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது விதத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. பஞ்ச ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்க. அப்போதான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ராசியை மாற்றும் போது அதனுடைய நிலைகளால் பார்த்தீங்கன்னா சுப மற்றும் அசுப யோகங்களுடன் ராஜயோகங்கள் மற்றும் நவபஞ்ச யோகங்களையும் உருவாக்கும். அந்த மாதிரி உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கங்கள் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அந்த வகையில் அக்டோபர் 8ஆம் தேதி இன்று சுக்கிரனும் செவ்வாயும் நவபஞ்ச ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி உள்ளனர். இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே தெரியும். அதில் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜயோகத்தினால அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது கிடைத்து நிதி நிலையில் நல்ல உயர்வுகளானது ஏற்பட போகிறது. கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களும் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அதேபோல் தொழில் ரீதியாக நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்தித்த நிலைகளானது ஏற்பட்டது. அதேபோல் நஷ்ட நிலைகளானது ஏற்பட்டது. இந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ அமைஞ்சிருக்குங்க. இப்போது இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றங்களானது ஏற்பட போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. மேலுமே தொழிலில் நல்ல லாபத்துடன் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இப்போது சுக்கிரன் மற்றும் செவ்வாயால் உருவாகக்கூடிய நவபஞ்ச ராஜயோகத்தினால அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நம்ம பார்த்துடலாம். நவபஞ்ச ராஜயோகமானது மேசராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கும். இந்த மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்காங்க. முக்கியமாக வருமானத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வுகளானது ஏற்படும். நிதி நிலைகளும் உங்களுக்கு உயரும். பணியிடத்தில் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு வெற்றியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்களானது கிடைக்கும். வேலை தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்கள் நல்ல நிதி நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க வேண்டிய இருக்குங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இப்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடைய வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கணிந்து வருங்க. உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருளை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கீங்க. சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் அனைத்துமே கிடைக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வியாபாரங்கள் தொடர்பான தொலைதூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு நவபஞ்ச ராஜயோகமானது புதிய சொத்துக்கள், வாகனங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வரும். அதேபோல் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கலாம்.
திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. தம்பதிகளிடையே அன்பும் ஒருங்கிணைப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு பலனை பெறுவார்கள். சிக்கிய பணமானது கைக்கு வந்து சேரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்குங்க. தொழிலில் நேர்மறையான மாற்றங்களானது ஏற்படும். வணிகர்களுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வீண் கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க. மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டார தொடர்புகளினால நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் இருந்த தடங்களானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க. அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷனானது உண்டாகலாம். பெண்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவைப்படுகிறது. சுப செலவுகளானது ஏற்படும். அதேபோல் எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்குங்க. எதிர்பாலினத்தரினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலுமே வீண் செலவு உடல்நல பாதிப்புகளானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளராசி. இந்த துளராசிக்காரர்களுக்கு நவபஞ்ச ராஜயோகமானது பல நன்மைகளை வழங்க உள்ளது. குறிப்பாக இந்த ராஜயோகத்தினால இந்த ராசிக்காரர்களினுடைய தைரியங்களும் வீரமும் அதிகரிக்குங்க. ஆளுமையில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது தேடி வரும். தொழில் ரீதியாக சிறப்பாகவே வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நல்ல பொருள் இன்பங்களை பெறுவீர்கள். திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து முடிவடையும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைப்பதனால நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாகவே வந்து முடியும். பணியாளர்களுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்கும். அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் வேலை பளுவானது அதிகரிக்கும். சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் சற்று இழுபறிக்கு பிறகே உங்களுக்கு முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். எதிலுமே பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்படக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுதுங்க. அதேபோல் உறவுகளால் வீண் விரயங்களானது உண்டாகும். ஆனாலுமே பணவரவானது உங்களுக்கு கணிசமாக உயரும். குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்களாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தற்போது நீங்கள் ஈடுபடலாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரங்கள் நல்லா இருக்குது. அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியானது கிடைக்கும். எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமலும் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் அனைவருமே பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய வியாபாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா நன்றாகவே வந்து நடக்குங்க. வாக்கு வன்மையினால் லாபங்களும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனையே தருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பணிகளை வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமான முடிவிற்கு வரும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இப்பொழுது நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்குங்க. புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து கிடைக்கும். வாக்கு வன்மையினால வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் எல்லாமே இப்பொழுது வந்து சேரலாம்.
இந்த ஒரு நவபஞ்ச ராஜயோகங்களானது இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர்களுக்கு முன்னேற்றங்களாக வந்து காணப்படுதுங்க. வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.